ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெர்மல் சயின்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஓ சிஸ்டமோடைய அவுட்டர் ஃபில்டருக்குள்ள இருக்கிற ஸ்பன் கேட்ரேஜ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓவராலா பார்த்தோம்னா ஆர்ஓவோட அவுட்டர் ஃபில்டர் பத்தி நம்ம பேச போறோம். ஸோ அவுட்டர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் மேல வந்து ஒரு கேசிங் இருக்கும். அந்த கேசிங் வந்து சம்டைம்ஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கும், சம்டைம்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்காது. சப்போஸ் டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சுன்னா அது எவ்வளவு கிளீனா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பட் ஜென்ரலா வந்துட்டு டிரான்ஸ்பரண்டா வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ஷோகேஸ்க்காக பாக்கிறதுக்கு நம்ம வீட்ல எல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்பரண்டா நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா அது பாக்கிறதுக்கு பிளாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து இந்த ஸ்பன் கேட்ரேஜ் வந்து மாத்துறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நீங்க ஒரு சர்வீஸ் கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு ஒரு 300 rupees இருந்து 500 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. சோ அந்த சார்ஜஸ் இல்லாம நம்மளே எப்படி அதை ரீப்ளேஸ் பண்ணலாம், அதை எப்படி சர்வீஸ் பண்ணலாம், எங்க போய் ஆர்டர் பண்ணலாம், ஆர்டர் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, எந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் தேவைப்படுது, அது இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்துட்டு அந்த அவுட்டர் ஃபில்டர் வந்து சர்வீஸ் பண்ண வந்துச்சு. சோ அதுக்கு நான் வந்து அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன் 2 ஸ்பன் ஃபில்டர். சோ அது வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதை பிரிச்சுட்டு அதோட ரிவ்யூ ஒரு வாட்டி பார்த்தலாம், எப்படி அமேசான் வந்து பேக் பண்றாங்க, அந்த ஸ்பன் ஃபில்டர் வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியில இருக்கு, அது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். இப்போ நான் ஓபன் பண்ண பாக்குறேன். ஸோ இது நல்லா பேக் பண்ணியிருக்காங்க, நல்லா நீட்டாக கிளியராக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அழகாக பிரிச்சிடலாம். ஸோ இது வந்து பேக் ஆஃப் 2. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 300 ரூபா தாங்க. 280 தான் நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன். 2 கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. 2 ஸ்பன் ஃபில்டர் வரும். ஸோ ஒரு 6 months ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு 6 months ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏன் 6 months அப்படின்னு சொல்றோம்னா இது வந்து வாட்டர் குவாலிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்கும். சில இடத்துல வந்துட்டு வாட்டர் வந்து ரொம்ப டஸ்டியா, நிறைய செடிமெண்ட்ஸ், நிறைய ரெஸ்ட் ஃபார்மர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள சேஞ்ச் பண்ணி ஆகணும். சம் பிளேசஸ் வந்து வாட்டர் ரொம்பவே கிளீனா தான் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம ஆர்ஓ யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம 1 year கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது டிபெண்ட்ஸ் உங்களோட வாட்டர் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்படி பாக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 months 6 months அந்த ஸ்பன் ஃபில்டரோட அவுட்டர் கேஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நீங்களே செக் பண்ணலாம். ஸோ எந்த அளவுக்கு அது கிளீனா இருக்கு, எந்த அளவுக்கு டர்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரண்டா இருந்தா பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு பார்த்தாலே அது தெரிஞ்சிடும் எவ்வளவு டர்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை மாத்திடலாம். ஸோ இதை பிரிச்சு கூட நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து பேக் பண்ணிருக்காங்க. ஸோ இதை நம்ம சிஸ்டர்ஸா கட் பண்ண போல இருக்கு. ஸோ கட் பண்றோம். ஸோ ஸ்பன் ஃபில்டர் நம்ம வெளியே எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்பன் ஃபில்டர். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கு. இது வந்து 200 grams அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்க உள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரெட்டட் ஷேப்ல கொடுத்துருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பார்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 microns வரைக்கும் ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு 10 microns வரைக்கும் டஸ்ட் எல்லாம் ஃபில்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நார்மலா பார்த்தோம்னா இதோட கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு உள்ள வந்துட்டு கார்பன் ஃபில்டர்ஸ் இருக்கும், ஆர்ஓ மெம்பரேன் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னா முன்னாடியே இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், ரஸ்ட், எல்லா செடிமெண்ட்ஸும் என்ன பண்ணணும் வெளியவே ஃபில்டர் பண்ணிடும். அவுட்டர் ஃபில்டர்ல ஃபில்டர் பண்ணிட்டு நம்மளோட கார்பன் ஃபில்டர்ஸும் ஆர்ஓ மெம்பரேனையும் அதோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் இந்த ஃபில்டரை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ரெகுலரா இது மாத்தினாலேயே அதோட லைஃப் டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். ஏன்னா நீங்க கம்ப்ளீட்டா ஒரு ஆர்ஓ செட் மாத்தணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே ஒரு ஸ்பன் ஃபில்டர் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 100 ரூபாய் கூட இருக்காது. ஸோ ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 100 ரூபாய் கொடுத்து நம்ம இது மாத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாத்தீங்கன்னா இது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப திக்கா கூட இருக்கு இது. ஸோ இது வந்து அமேசான்ல நம்ம ஆர்டர் பண்ணிருக்கோம். அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இதை பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் வீட்டுக்கும் ஒரு அவுட்டர் கேசிங் இருக்கும். ஸோ அந்த அவுட்டர் கேசிங் ஒரு ஹைட்டை வந்து நீங்க மெஷர் பண்ணீங்க. ஸோ இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 10 inches நான் மெஷர் பண்ணேன். ஸோ அதே மாதிரி டயாமீட்டர் இருக்கும். ஸோ இதோட டயாமீட்டர் அவுட்டர் டயாமீட்டர் பார்த்தோம்னா 7.8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. நானும் அமேசான்ல போய் அதே மாதிரி சர்ச் பண்ணி அதே மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்க வந்து இந்த ஸ்பன் ஃபில்டர் ஆர்டர் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா இந்த டைமென்ஷன் வந்து நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த அவுட்டர் கேசிங் ஃபில்டர் வந்து ஒரு வீட்டுக்கும் ஒரு ஆர்ஓக்கும் வேற வைப்பாங்க. ஆக்சுவலா இது ஆர்ஓ பேஸ் பண்ணி இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. இந்த அவுட்டர் ஃபில்டர் வந்து எந்த சைஸ்ல இருக்கலாம், எப்படி இருக்கலாம், ஏன்னா அவுட்டர்ல தான் இருக்க போகுது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்றோம் பாத்தீங்களா, அப்ப வந்து நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் செகண்ட் டைம் இந்த வந்து ஸ்பன்
கேட்ரேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது கண்டிப்பா டைமென்ஷன் நம்ம செக் பண்ணி ஆகணும். ஏன்னா இது வந்து ஸ்மால் சைஸ்லயும் இருக்கும், பிக் சைஸ்லயும் இருக்கும். ஸோ அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எப்படி இந்த ஸ்பன் ஃபில்டரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஆர்ஓ சிஸ்டமோட அவுட்டர் ஃபில்டர் எப்படி சர்வீஸ் பண்றது, இந்த வீடியோல அது எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ சில வீட்டெல்லாம் பார்க்கணும்னா இந்த அவுட்டர் கேசிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேசிங் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். சில வீட்டுல வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்காது. ஸோ டிரான்ஸ்பரண்டா இல்லாத வீட்டுல என்ன பண்றீங்கன்னா ஒரு 4 மந்த்துக்கோ 5 மந்த்துக்கோ ஓபன் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் தெரியும் உள்ள வந்து எவ்வளவு டர்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இங்க பார்த்தா டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ஆல்ரெடி இந்த அவுட்டர் ஃபில்டர் நான் சர்வீஸ் பண்ணிட்டேன். ஸோ வீடியோக்காக உங்களோட வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆர்ஓ சிஸ்டம் இருக்கும். ஆர்ஓல வந்துட்டு இங்க ஒரு இன்லெட் அவுட்லெட் இருக்கும். அப்படியே வாங்க, இங்க ஒரு இன்லெட் அவுட்லெட் இருக்கும். சோ இதுதான் வந்து ஆர்ஓவோட இன்லெட், இது வந்து ஆர்ஓவோட அவுட்லெட். இந்த இன்லெட் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்துட்டு ஸ்பன் ஃபில்டரோட அவுட்லெட்டுக்கு வரும். சோ இது வந்து இந்த ஃபில்டர் அவுட்டர் ஃபில்டரோட அவுட்லெட். இந்த அவுட்லெட் தான் வந்து ஆர்ஓவோட இன்லெட்டா போகும். சோ அதே மாதிரி இது இன்லெட் பாத்தீங்கன்னா டேப்போட அவுட்லெட்டுக்கு இருக்கும். சோ டேப் அவுட்லெட் இதோட இன்லெட் வந்து இருக்கு பாருங்க. சோ டேப்ல இருந்து இந்த அவுட்டர் ஃபில்டர் போயிட்டு இங்க இருக்கிற கேட்ரேஜால ஃபில்டர் பண்ணும் ரஸ்ட், செடிமெண்ட்ஸ், டஸ்ட் எல்லாமே இங்க ஃபில்டர் ஆயிடும். இங்க ஃபில்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்க போகும், ஸ்ட்ரைட்டா வந்து கார்பன் ஃபில்டருக்கு போகும். அதுக்கப்புறம் ஆர்ஓ மெம்பரனுக்கு போகும். ஸோ இதை வந்து ரொம்ப டர்ட்டி ஆயிடுச்சுன்னா ஃப்ளோ வந்து இருக்காது. அதனால சில ஃபில்டர் பண்ணாமலேயே கார்பன் ஃபில்டருக்கும் ஆர்ஓ மெம்பரனுக்கு போயிடும். அது லைஃப் டைம் வந்து குறைஞ்சிடும். ஸோ லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இதை வந்து நம்ம சர்வீஸ் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ எப்படி சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இதோட இன்லெட் பாத்தீங்களா, இந்த வாட்டர் ஃப்ளோ நம்ம க்ளோஸ் பண்ணும். ஸோ அதுக்கு இங்க ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஓப்பன் க்ளோஸ் டைப்பா இருக்கும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணோம்னா இங்க இருந்து போற வாட்டர் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடும். ஸோ ஒன்ஸ் வாட்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா உள்ள வந்து வாட்டர் போகாது. ஸோ அப்ப என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல பாருங்க ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க, ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இப்படி ரிமூவ் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்டா இருக்கும். இந்த பட்டனை வந்து மேலேக்கு நீங்க பிரஸ் பண்ணும். இந்த பட்டன் வந்து மேல பிரஸ் பண்ணீங்கன்னா இது வந்து லூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். சோ அதே மாதிரி அவுட்டர் ஃபில்டர் பாருங்க, இங்கும் பட்டன் இருக்கு. அந்த பட்டன் வந்து கீழே பிரஸ் பண்ணுங்க. கீழே பிரஸ் பண்ணிட்டு ஒரு கையில இதை ஓபன் பண்ணுங்க. அழகா நீங்க ஓபன் பண்ணிடலாம். சோ ஓபன் பண்ண பிறகு இந்த ஃபில்டர் மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. சோ தனியா ஓபன் பண்ணி இதை எடுத்துக்கங்க. சோ அவுட்டர் ஃபில்டர் நம்ம இப்போ எடுத்தாச்சு. சோ இதை வந்து 2 கேசிங் இருக்கு. இது வந்து டாப் கேசிங், இது பாட்டம் கேசிங். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சில ஆன்லைன்ல வந்து ஸ்பான்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு கிளாத் வச்சு நீங்க டைட்டா வந்து ப்ரொடக்ட் பண்ணி இதை ஓபன் பண்ணிடலாம். பாருங்க நல்ல டைம் ஓபன் பண்ணிடலாம். சோ ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேசிங் இருக்கும். அதே மாதிரி உள்ள வந்து ஸ்பன் ஃபில்டர் வந்து இது புதுசு, அதனால ரீப்ளேஸ் பண்ணியாச்சு நான் சொல்லிட்டேன். சோ ஸ்பன் ஃபில்டர் வந்து இருக்கும். சோ நார்மலா இந்த ஃபில்டர் வந்து போயிடும் ஒரு 6 மந்த், 7 மந்த், 1 இயர். வாட்டர் குவாலிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி. சப்போஸ் வாட்டர் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னா ஈவன் 3 மந்த்துக்கு போயிடும். சோ இது வந்து காஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜஸ்ட் 100 rupees to 200 rupees தான் இருக்கும். சோ நம்ம ஆர்டர் பண்ணும்போது லாஸ்ட் இயர்ல பார்த்திருப்போம், நம்ம 2 ஆர்டர் பண்ணோம், 280 தான் ஆர்டர் பண்ணோம். சோ அழகா நம்ம வாங்கிட்டு இதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸ்பன் ஃபில்டர் இது வந்து கேட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவுட்டர் ஃபில்டரோட கேட்ரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஆர்டர் பண்ணுங்க. சோ எப்பவுமே வந்து இதோட சைஸ் வந்து சேமா இருக்காது, ஒரு இதுக்கும் சைஸ் வந்து வேரியேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்டார்டிங்ல வந்து இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க எந்த சைஸ்ல பர்ச்சேஸ் பண்ண இந்த 2 ஒண்ணா வந்துடும். பட் கேட்ரேஜ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதோட ஹைட் வந்து நீங்க ஸ்கேல்ல மெஷர் பண்ணிக்கிட்டு ஆன்லைன்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க. சோ இதோட ஹைட் 10 இன்ச் இருக்கு, 10 இன்ச் பர்ச்சேஸ் பண்ணிட்டு கரெக்டா இருக்கு. சில பேருக்கு வந்து 7 இன்ச்சா இருக்கும், சில பேருக்கு 14 இன்ச்சஸ் எல்லாம் இருக்கு. சோ நீங்க ஆன்லைன் பார்த்தா உங்களுக்கு டிஃபரெண்ட் இன்ச்சஸ் உங்களுக்கு தெரியும். சோ இன்ச்சஸ் தெரியாம நீங்க பர்ச்சேஸ் மட்டும் பண்ணாதீங்க. அதே மாதிரி அவுட்டர் டயமீட்டர் வந்து ரொம்ப முக்கியம். அவுட்டர் டயமீட்டர்னா உங்களோட மேல டாப்ல இந்த டயமீட்டர் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதான் ஃபில்டர் போய் உட்காரணும். சோ டயமீட்டர் நீங்க செக் பண்ணிக்கங்க. சோ இப்போ ஓபன் பண்ணியாச்சு. ஓபன் பண்ணி நல்லா கிளீன் பண்ணுங்க. இந்த டஸ்டான இதை வந்து தூக்கி போட்டுருங்க. இது நியூ இது. சோ நீங்க ஆல்ரெடி எடுத்தீங்கன்னா ரொம்ப பிளாக்கா ப்ரௌனிஷா இருக்கும். சோ அந்த மாதிரி காலைல இருக்கும்போது தூக்கி போட்டு புதுசா ரீப்ளேஸ் பண்றீங்க. சோ இது நல்லா வாஷ் பண்றீங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் வந்து இந்த ஃபில்டர் வந்து உள்ள இன்செர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இது இருக்குங்களா, இது வந்து ஸ்பன் ஃபில்டரோட சென்டர்ல போய் உட்காரும். சோ நான் உங்களுக்கு ஷோ பண்ற பாருங்க க்ளோஸ் ஆவாங்க. இது சென்டருக்கு பாத்தீங்களா, இந்த சென்டர் போய் கரெக்டா க்ளோஸ் ஆகும். சோ க்ளோஸ் ஆனதை இப்படி வச்சுக்கோங்க. இதை அப்படியே கொண்டு போய் கீழே இறக்கிடுங்க. இதை அப்படியே கொண்டு போயிட்டு கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் வேலை. சோ கீழே இறக்காச்சு நம்ம. சோ கீழே இறக்கின பேருக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணுங்க. நல்லா டைட்டா ரொட்டேட் பண்ணுங்க. எவ்வளவு டைட்டா மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளவு மேக்ஸிமம் ரொட்டேட் பண்ணுங்க. சோ ரொட்டேட் பண்ணீங்கன்னா இதுவே லாக் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். நீங்க வந்து தனியா ஸ்பானர்ஸ் பண்ணி போட தேவையில்ல. சோ அது உங்களோட டிபெண்ட், உங்களோட பவர் இது. ஓகே. சோ அதே மாதிரி லாக் பண்ணிட்டு நம்ம இதை இன்ஸ்டால் பண்ண போறோம்.
ஸோ பண்ணிட்டோம். ஸோ இது வந்து டேப்போட இன்லெட். நீங்க மேல செக் பண்ணீங்க, மேல ஏரோ மார்க் இருக்கும், எது இன்லெட் எது அவுட்லெட் கொடுக்கும். ஸோ இதுதான் இன்லெட், இதுதான் அவுட்லெட். ஸோ டேப்போட அவுட்லெட் வந்து இதோட இன்லெட் நம்ம கொடுக்கணும். ஸோ டேப்போட அவுட்லெட் இதோட இன்லெட் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்ஓவோட நான் இங்க இருந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். எதுக்காக நமக்கு ஃபில்டர் வேலை செய்யணும்னு செக் பண்ணணும். அதுக்கு நான் ரிமூவ் பண்ணிட்டு இங்கேயும் நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ நான் கம்ப்ளீட்டா இது வெளியே எடுத்துட்டேன். இது வெளியே எடுத்து என்ன பண்றேன்னா இதோட அவுட்லெட்டுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ எங்க அவுட்லெட் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி சொன்ன மாதிரி நீங்க பாருங்க பட்டன் இருக்கா, பாருங்க தனியா வருது. ஸோ இந்த வால் இருக்குல்ல, இந்த வால் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணா தண்ணி கொடுத்துங்களா, க்ளோஸ் பண்ணுவாங்க. தண்ணி ஃபில் ஆகுதா பாருங்க, தண்ணி ஃபில் ஆகுது. தெரியுது உங்க வீட்டுல தண்ணி ஃபில் ஆகுது பாருங்க. ஸோ ஃபில் ஆயிட்டு சம்டைம்ஸ் வாட்டர் வரும், சம்டைம்ஸ் வாட்டர் வராது. ஏன்னா அங்க வந்து நமக்கு சொல்லாடி வால் செக் பண்ணணும், பம்பில் செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணலாம், வாட்டர் வந்து ஓகே தான், வாட்டர் வந்து நாங்கள் செக் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளோர் செக் பண்ணுங்க, நல்லா ஃப்ளோர் தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளோ வருது பாருங்க. நீங்க ஷோ பண்ணீங்களா, நல்லா ஃப்ளோ வருது. அப்போ ஸ்பன் ஃபில்டர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆர்ஓ பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.